ஏகனை போற்றி, இணையாளும் ஈசனை போற்றி, பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி, ஸ்கந்தாசனம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையில் மிக அருமை. நம்ம சுக்ரா ஆஸ்ட்ரோவே சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த பதிவு எதிர்வரக்கூடிய குரு பெயர்ச்சி 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பற்றிய பலன்கள் மகர லக்னம் அல்லது ராசினியர்கள். லக்னத்திற்கு அதிகபட்சம் பலன்கள் துல்லியமாக இருக்கும். ராசிக்கு எல்லோரும் சொல்லக்கூடிய பொது பலன்களே. மகரம் காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் பாவம். இங்கே சனிக்கு ஆட்சி வீடு. உழைப்புக்கு உயிரை கொடுப்பீங்க. எப்போவுமே உழைப்பு, நல்ல கடுமையான உழைப்பாளிகள். எந்த விஷயத்தையும் எந்த ஒரு விதமான கெடு பாதகமான ஒரு பலன்களும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மகர லக்னம் அல்லது ராசியில் பிறக்கிறவங்களுக்கு தான். இந்த மகர லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மாவை முழுவதுமாக கழித்து விடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த மகர லக்னத்துக்கு சதா சர்வகாலமும் மனசு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்துகிட்டே இருக்கு. எப்படா நமக்கு இந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை வரும் அப்படின்றதெல்லாம் ஒரு நடுத்தர வயது வரைக்கும் அது இருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சு கிடைக்காத வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நன்மையாக இருக்கக்கூடியது, சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த மகர லக்னத்தில் அல்லது ராசியில் பிறந்தவர்கள் அப்படின்றத சொல்லலாம். காரணம், இங்கே 12 கூடையவனே குரு உங்களுக்கு. அவர் இங்கே நீச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன மோட்சாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இங்கே உங்ககிட்ட சரணடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவர்கள் தான் இந்த மகர லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். முக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, முக்தி பேறு பெறக்கூடிய ஒரு லக்னத்தில் மகர லக்னம் அப்படின்றது முதன்மையான லக்னம். மகர ராசின்றது முதன்மையான ராசி. சனியினுடைய ஆட்சி வீடு. கர்மக்காரகன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே குரு நீச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் உச்சமடையக்கூடிய அமைப்பு. இங்கே செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவாதிபதி உச்சம். அப்போ இவங்களுக்கு சொத்து பத்து பலன்கள் நிலபுலன்கள் எல்லாம் இருந்துமே ஒரு பிடிப்பினை இல்லாத ஒரு மனசு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. எப்போவுமே சொத்து சம்பாதிச்சா பெருசாக சந்தோஷப்பட மாட்டாங்க. பெரிய வண்டி வாங்கிட்டாலும் பெருசாக சந்தோஷப்பட மாட்டாங்க. ஒரு 100 பேர்த்துக்கு வேலை கொடுத்தாலும் நான் 100 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறேங்கிற ஒரு கர்வம் இருக்குது. இது மாதிரியான ஒரு, அதாவது உழைப்பாளிகளிலிருந்து முன்னேறிய முதலாளி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எதையுமே பெருசாக நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்காது இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுடைய உத்திராடம் 2, 3, 4 பாதம், சந்திரனுடைய திருவோணம் 1, 2, 3, 4 பாதம், செவ்வாயனுடைய அவிட்டம் 1, 2. இங்கே உத்திராடம் நட்சத்திரத்துக்கு அதிதேவதை கணபதி. இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிதேவதையாக கணபதியை கும்பிடுறது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. திருவோணம் நட்சத்திரத்துக்கு மகாவிஷ்ணு அதிதேவதை வருவார். மகாவிஷ்ணு வழிபாடு திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மையை தரும். அவிட்டத்துக்கு இந்திராணி தாயாரை நீங்கள் கும்பிடும் பொழுது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுவரை உங்களுக்கு 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு இப்போ 7ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல அமைப்பு தான். அதாவது கேந்திரங்களில் கெடுகிரகங்கள் இருக்கலாம், சுபகிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது ஜோதிட விதி. இருந்தாலும் இந்த சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுவரைக்கும் திருமணத்திற்காக காத்திருப்போர் பட்டியல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் கல்யாணம் ஆகுன்றது நிதர்சனமான உண்மை. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சார் முதல் கல்யாணம் மட்டும்தான் ஆகுமா அப்படின்னா, 2வது கல்யாணத்துக்கும், அதாவது உங்களுடைய முதல் திருமணம் ரத்து ஆகி 2வது திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கும் இங்கே இந்த வருஷம் கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2வது திருமணம் நடப்பதற்கான 100% வாய்ப்பு இருக்குது. காரணம், இந்த குரு உங்களுக்கு 12ஆம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானாதிபதி, அவனே மோட்சஸ்தானாதிபதியும் கூட உங்களுக்கு. அப்போ அப்பேற்பட்ட குரு இங்கே 7ஆம் பாவத்தில் உட்கார்றது தமிழ் வருஷத்துக்கு பிரபாவ வருடம் வைகாசி மாதம் தமிழ் மாதத்துக்கு 18வது நாளில் இருக்கக்கூடிய அந்த நாள் இரவு, திங்கட்கிழமை இரவு 1:30 to 1:45
மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு இடப்பெயர்ச்சி செய்ய போகிறார். அவருடைய பிரவேசத்தை கடகராசிக்கு கொடுக்குறார். அந்த நேரத்தில் வந்து லக்னம் அவருடைய இன்னொரு ராசியான மீன ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் மீன லக்னமாக வைத்து தனது மூலத்திரிகோண வீட்டை ராசியாக வைத்து அதில் முதல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேதுனுடைய நட்சத்திரத்தை மூல நட்சத்திரத்தெல்லாம் பயிற்சி ஆகி வர்றார். அப்போது மீன லக்னம் தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல ஒரு அருமையான அமைப்பு எல்லாத்துக்குமே. இந்த வருடம் வந்து குரு பயிற்சி அப்படின்றது வந்து எல்லா ராசி நண்பர்களுக்கும் ஒரு நன்மையான சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கார். ஏன்னா தனது சொந்த லக்னத்தை லக்னமாக வச்சுக்கிறார். சொந்த ராசியை லக்னமாக வச்சு இன்னொரு சொந்த ராசியை மூலத்திரிகோண ராசியை ராசியாக வச்சு அவருடைய இன்னொரு ராசியை வந்து லக்னமாக வச்சு அவர் வந்து பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்றது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். அதுவும் மோட்சக்காரகனினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல நட்சத்திரத்தில் தான் அவர் வந்து பயிற்சி ஆகிறார். இது ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம். அப்போது இங்கே தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு அமைப்புக்கு இங்கே வந்துடுது. உச்சமாகக்கூடிய குரு 7ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய குரு நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடியவராக இருப்பார். அப்போ திருமண வைபவம் அப்படின்றது எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சொசைட்டி சமுதாயம் அப்படின்றது அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக குரு இருக்கும் இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கோச்சாரத்துக்கு வரக்கூடிய குருவுக்கு அது மாதிரிலாம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தான் செய்வார். இப்போ இவர் யார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 12-3 கூடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துலையும் தனது 12ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துலையும் மறைகிறார். அப்போ 12ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல பாவத் பாவ அமைப்பில் அவர் மறைகிறாரு. 3ஆம் இடத்திற்கு 5ஆம் பாவத்தில் போய் உட்கார்றாரு. அப்போ இதில் என்ன நடக்கும் மகர ராசி அல்லது லக்ன நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடமாற்றம் விரும்பி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம். வீடு மாத்திரேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, ஊரை மாத்திரேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, வெளிநாடு நான் பயணப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, எனக்கு நிறைய நேரம் வந்து இந்த வழக்குகள் அப்படின்றது வந்து ரொம்ப வம்பாவே இருக்குது, எனக்கு முடியலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு சாதகமான முறையில் வந்து வழக்குகளை முடிச்சு வைக்கிறதுக்கு இவர் வந்து கடமைப்பட்டவர். வெளிநாடு பயணப்படுறவங்களுக்கு சாதகமான அமைப்பில் இப்போ வந்து வீசா கிடைக்காம இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் வர்ற நாள் நீங்கள் வந்து விஷாவுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா டக்குன்னு கிடச்சிடும். இது வரைக்கும் நான் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக எனக்கு வீசா வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் வீசாவுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். இந்த மகர லக்ன நேயர்கள் அல்லது ராசி நேயர்களுக்கு வந்து வெளிநாடு அப்படின்றது சாதகமான ஒரு முடிவை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அங்கே போய் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு முடிவு. அதாவது வளைகுடா நாடுகளில் இப்போதைக்கு போர் மூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு பின்னால் இது எல்லாம் வந்து ஓரளவுக்கு சமரச சூழ்நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக அது கொஞ்ச நாள் நீடிக்கும். ஆனால் குரு பயிற்சிக்கு பின்னால் வந்து அது பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ இந்திய மக்களுக்கு வெளிநாடுகளில் வேலை அப்படின்றது வந்து நிறைய இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அந்த வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தயாராகிக்கலாம். நீங்கள் அதற்கான சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அப்போ வீடு மாற்றுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குமா சார்? கண்டிப்பாக நடக்கும் சார். நான் ஊர் மாற்றலான்ட்டு இருக்கேன், கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரியான வந்து எனக்கு கல்யாணம் ரொம்ப நாள் ஆகாமல் இருக்குது, கண்டிப்பாக நடக்கும். பொதுவாக இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து பிள்ளை பேர். ரொம்ப நாள் எங்களுக்கு குழந்தை இல்லை சார் அப்படின்றவங்களுக்கு வந்து இப்போ 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசி அல்லது லக்னத்தை பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வேண்டின அனைத்து விஷயங்களையும் தரக்கூடிய ஒரு கிரகமாக வந்து இங்கே உட்காரப்போகுது. அப்போது 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து மகர ராசி நேயர்களுக்கு ஒரு 100% மேலே அதிகமாக பலன்களை தரக்கூடியவனாகவே இருக்குது. நல்ல பலன்களை தரக்கூடியவனாகவே இருக்கிறார். அப்போது வாழ்க்கையில் வரக்கூடிய அதாவது ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வந்து கல்யாணம், இடமாற்றம் தேவைப்படணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இடமாற்றத்தை தரக்கூடியது, பணியிட மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எம்ப்ளாயீஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வேறு ஊருக்கு மாற்றி போகலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு வந்து அது வந்து படி உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வந்து உங்களுக்கு வரக்கூடிய சம்பளத்திலிருந்து கொஞ்சம் ஒரு படி உயர்த்த கொடுத்து உங்களுடைய வேலையும் உயரத்தை கொடுத்து உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கு இந்த குரு சாதகமான ஒரு பலன்களை தருவார் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது. அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் கல்விக்காக செலவு அப்படின்றத வந்து கடன் பட்டவங்களுக்கு, அதாவது எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பீங்களே, இதை இந்த வருஷம் டக்குன்னு அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே மாதிரி வீடு வாகனங்கள் மேலே வாங்கியிருக்கக்கூடிய கடன்களை இந்த வருஷம் டக்குன்னு அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. தாராளமாக இதற்கான
சாதகமான சூழ்நிலைகளை இந்த குரு செய்யப்படுறது. ஏன்னா வந்த ஒரு 2 மாதத்துலேயே உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குது. அதாவது அந்த கடகராசியில் தான் குரு உச்சப்பாகையை தொடக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இந்த சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு மீண்டும் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு 12-3 கூடையவன் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த குருவனுடைய அமைப்பு 7ஆம் பாவத்தில் உட்கார்றது அப்படின்றது திருமணத்தை நடத்தி வைப்பதற்கும் பொதுவாக இந்த நேரத்தில் பொதுவான திட்டமிடல் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சிக்கலான நடைமுறைகள் இருக்குது, அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா தாராளமாக இதெல்லாம் தவிர்த்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த குரு 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் செஞ்சு கொடுப்பார். சரி, இவருடைய பார்வைகள் மூலமாக அடுத்த கிரகங்களை என்ன செய்வார், அடுத்த பாவகங்களை எப்படி இவர் ஒரு டியூனிங் பண்ணி விடுவார், இயக்கி விடுவார், ட்ரிகர் பண்ணி விடுவார் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக குருவிற்கு எல்லா கோள்களைப் போலவும் சமசப்த பார்வை அப்படின்றது அது உங்கள் ராசியவே பார்க்குறான். அதனால் சுபகிரகம் பார்க்க குரு பார்க்க கோடி குற்றங்கள் நீங்கும் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். அப்போது உங்களுக்கான வியாதி ஏதாவது இருக்குது சார், கொஞ்ச காலமாக எனக்கு ப்ரெஷர் இருக்குது சரியாகுமா, இப்போ தான் சார் சுகர் ஆரம்பிச்சிருக்கு சரியாகுமா, இப்போ தான் எனக்கு காலில் முழங்கால் வலி வந்திருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சீக்கிரமாக ரெமெடி தரக்கூடிய மருந்து வகைகளை அவர் கண்டுபிடிச்சி கொடுத்துருவார். இது வரைக்கும் சாப்பிட்டதுக்கு அந்த மருந்து வேலை செய்யாமல் இருக்கும். இனி வரக்கூடிய குரு பயிற்சிக்கு மேலே உங்களுடைய உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடல் சுகாதாரத்தில் முழுமையான பங்கெடுத்துக்கக்கூடிய கிரகமாக இந்த குருவினுடைய அமைப்பு இருக்கும். அப்போ உங்களுடைய மனசு, எண்ணம், செயல்பாடு, உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே சீராகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய குருவினால் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் அப்படின்றத எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவருடைய 7ஆம் பார்வையினால் இத்தனை நன்மைகள் தருது. இவருடைய 5ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குது, எங்கே விழுகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு மகர லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தனது 5ஆம் பார்வையை உங்களுடைய 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போடுறார். அப்போ அந்த 5ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு விழுகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது மிக மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது இங்கே அப்பாவுடைய தம்பி, நமக்கு மூத்த சகோதரன், இதெல்லாம் 11ஆம் பாவத்தில் வர்றது, இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கட்டும். நமக்கு முக்கியமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உயர்கல்வி, அதாவது பிஜி முடித்தவங்களுக்கு, அது ஒரு டிகிரியில் 2 டிகிரி முடித்தவங்களுக்கு 3ஆவதாக வரக்கூடிய ஒரு ஆராய்ச்சி கல்வி, இதில் ஒரு டெட் எண்டை நான் தொடணும், மிக உயர்ந்த கல்வியை நான் படிக்கணும், அந்த கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே 11ஆம் பாவத்தை நான் உயர்ந்த கல்விக்கும் ஆராய்ச்சி கல்விக்கும் மிக சாதுரியமான நிலைப்பாடுகளில் சாதித்து வரக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கும் இருக்கக்கூடிய கல்விகளுக்கு தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். அப்போ அந்த ரெஃபரிங் உங்களுக்கு 11ஆம் பாவத்துக்கு விழுகக்கூடிய ஒரு அமைப்பு, லாபஸ்தானத்துக்கு விழுகக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்கக்கூடியது, அதாவது பணவரஸ்தானங்களையே பார்க்கலாம். உங்களுடைய ராசி, லாபம், 3ஆம் பாவம். அப்போ இந்த 3ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் பார்க்கக்கூடிய குருவினுடைய அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு நிறைய லாபமும் நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு பலன்களையே கண்டிப்பாக அவர் செய்வார் அப்படிங்கிறத எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்போது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு, பட்டய கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி உங்களுடைய மூத்த சகோதரன் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார் அப்படின்னா நீங்கள் அவருக்கு உதவக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டு. இளைய சகோதரத்துக்கு நீங்கள் உதவக்கூடிய அளவுக்கு பொருளாதார மேன்மை உண்டு. ஏன்னா அந்த 3ஆம் பார்வை தான், 3ஆம் பாவத்தான் அவருடைய 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கிய பார்வையில் பார்க்குறாரு. அப்போ இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு தானே, கண்டிப்பாக இடமாற்றம் அப்படின்றத தருவார் தானே, அதுவும் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றத்தை தருவார் இல்லையா. பொதுவாக புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை தருவார். முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ தன்னுடைய முயற்சி செய்வினையாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த குரு கிரகம் செயல்பட போகிறது அப்படின்றத துளியும் சந்தேகம் இல்லை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்குறார். உங்களுடைய ராசிநாதனை குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக குருவை தான் சனி பார்க்கக்கூடாது, சனியை குரு பார்க்கலாம். அப்போ சனியை குரு பார்க்க போகும்போது புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது வரைக்கும் நான் என்ன தொழில் பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன் சார், ஒரு வயசு 20 ஆகுது, 22 ஆகுது, 25 ஆகுது, இது வரைக்கும் எனக்கு தொழிலில் ஒரு பிடிமானம் கிடைக்கல, இந்த தொழில் தான் அப்படின்றத நான் என்னால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியல,
நான் இந்த தொழிலுக்கு நான் எந்த தொழிலுக்கு நான் போகணும் அப்படின்றதே எனக்கு இன்னுமே வந்து புலப்படாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு புதியதொரு வாய்ப்பை கண்டிப்பாக அவர் தட்டி கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா சனியை பார்க்குறார் குரு, அவர் உங்களுடைய லக்ன ராசி அதிபதி. அப்போ சனியை பார்க்கக்கூடிய குரு ஏதோ ஒரு வகையில் லாபத்தை தரக்கூடியவனாகவே இருப்பான். அதுவும் உச்ச குருவாக நின்று பார்க்க போகிறான். அப்போ உச்ச குருவாக நின்று பார்க்கக்கூடிய தனது முழு பலத்தையும் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி அல்ல லக்னநாதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போவுமே சில்லற கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு தகுந்த தொழில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் வந்து முன்னேற்றம் இருக்கும். அதில் நம்பி நாங்கள் கொள்முதல் போடலாமா, முதலீடு அதிகம் இல்லாமல் தாராளமாக செய்யலாம். இப்போது லாபத்தை சந்திக்கக்கூடிய, லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பொன்னான காலமாக குருனுடைய பார்வைகளையும் அவர் பார்க்கக்கூடிய கிரகங்களையும் பதியுது. ஏற்கனவே உங்களுக்கு 2ல் வந்து ராகு இருக்கார். அவர் வந்து இந்த வருஷத்துக்கு கடைசியில் தான் வந்து இங்கே 26 முடிவில் தான் உங்களுடைய லக்னத்துக்கு வரப்போகிறார் அல்ல ராசிக்கு வரப்போகிறார். இப்போ 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பூமப் பண்ணுவார், வருமானத்தை அதிகப்படுத்துவார், பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அடுத்தவங்களை கவர்ற அளவுக்கு நீங்கள் பேசக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக அந்த ராகு தருவார், 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு. அப்போ குருவனுடைய பார்வை 9ஆம் பார்வை 3ஆம் இடத்துக்கு விழுகக்கூடியது. அப்போ உங்களுக்கு லக்கணம் அல்லது ராசி, ராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய அடுத்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு, அதற்கடுத்து இருக்கக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிநாதர். இப்போ இந்த 3 ராசிகளையுமே உங்களுக்கு வந்து கேப் இல்லாமல் ஃபில் ஆகுது. அப்போ கேப் இல்லாமல் ஃபில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடைவெளி இல்லாத கிரக அமர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து மேலும் அதிகமான ஒரு லாப பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. பொதுவாக மகர லக்ன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து நல்ல முயற்சியை உடையவர்களுக்கு, புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு, புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பவர்களுக்கு, மேம்படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மேம்பட்ட கல்வியை படிப்பவர்களுக்கு, பட்டய கல்வி படிப்பவர்களுக்கு, இடமாற்றத்தை விரும்புபவர்களுக்கு, பணி உயர்வை விரும்புபவர்களுக்கு, வெளிநாடு போகிறதுக்கு யார் யார் யோசனை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு, சார் நான் புதுசாக சொத்து வாங்கணும், தாராளமாக வாங்கலாம், வாங்கின சொத்தை லாபத்துக்கு விற்கலாமா, தாராளமாக விற்கலாம், நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஷேர்ஸு ட்ரேடில் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரேட் மார்க்கெட்டில் போட்டிருக்கக்கூடிய சேல்ஸ், அதாவது வந்து அந்த ஷேரெல்லாம் வந்து எனக்கு வந்து லாபமாக விற்குமா, தாராளமாக விற்கும், பல மடங்கு அதிகமான லாபத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய சொத்து இது வரைக்கும் விற்காமல் இருக்கக்கூடிய சொத்து வந்து எனக்கு விற்குமா சார், இந்த விற்றுனா எனக்கு வந்து பிரச்சனை முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சொத்து தாராளமாக விற்று அவர் தாராளமாக உங்களுக்கு நிறைய லாபமான பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா செவ்வாய் வீட்டை தான் பார்க்குறேன், விருச்சக ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் வீட்டை பார்க்கக்கூடிய இந்த குருவனுடைய பார்வை அப்படின்றது வந்து சொத்து விற்கிறவங்களுக்கு வந்து இது லாபமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த குருவனுடைய பார்வையும் குருவனுடைய அமர்வும் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா காலபுஷத்துக்கு 4ஆம் இடத்துல தான் உட்காராரு, இங்கே மேசர சிவம் எதுனா கடகத்தில் தான் உட்காராரு. அப்போ காலபுஷத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 11ஆம் பார்வை, 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டை பார்க்கக்கூடிய குரு இது வரைக்கும் சொத்து பத்துகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது வந்து முழுமையாக தீர்வடையக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வில்லங்கமான சொத்தை விற்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அந்த வில்லங்கம் தானாக தீர்ந்து லீகலாக நீங்கள் விற்கிறதுக்கான, அதாவது வந்து சட்ட ரீதியாக விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த குரு தருவார் அப்படிங்கிற வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. பொதுவாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து மகர ராசி நேயர்களுக்கு நல்லதொரு பலன்களை தரவே வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.